பெருவெள்ளம் காரணமாக தனித்தீவாக மாறிய நெல்லை ஆறாம்பனை கிராம மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் படகுகள் மூலம் கொண்டு செல்லப்பட்டன. இது குறித்த கூடுதல் தகவலுடன் இணைகிறார் செய்தியாளர் காண்டிபன். காண்டிபன், வணக்கம். மேலும் விவரம். பிரியங்கா, வல்லநாடு அருகே இருக்கிறதா ஆறாம்பனை என்ற ஒரு சின்ன கிராமம். இந்த பெருவெள்ளத்துல அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய சுமார் ஒரு 1000க்கும் மேற்பட்ட அந்த மக்கள் வாழக்கூடிய அந்த பகுதியில முற்றிலுமாக சாலை துண்டிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அவர்களுடைய அத்தியாவசிய தேவையான பொருட்களை வாங்குவதற்கு கூட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில தான் அதாவது ஒரு 2-3 தொண்டு நிறுவனங்கள் தானாக முன்வந்து அவர்களுக்கு தேவையான காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு என தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களான தண்ணீர், பால், பிஸ்கெட் அது தனியாக ஒவ்வொரு வீட்டிற்கு கொடுப்பதற்கு கொண்டு செல்கிறார்கள். அதே நேரத்தில் சமைத்த உணவு, வெஜிடேரியன் உணவு சமைத்து கவர்களில் கொண்டு ஒவ்வொருவருடைய வீட்டுக்கும் கொடுப்பதற்கு உண்டான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அதை அனைத்தையுமே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தொண்டு நிறுவனங்கள் கொண்டு கொடுக்கக்கூடிய அந்த பொருட்களை அந்த பகுதி இளைஞர்கள் பெற்று அவருடைய சொந்த கிராமங்களுக்கு படகுகள் மூலமாக, அந்த இயந்திர படகுகள் மூலமாக கொண்டு சென்று விநியோகிக்கும் பணியை மேற்கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து அந்த பகுதிக்கு வெள்ளம் வடிந்த பிறகுதான் அந்த மக்கள் இயல்பு வாழ்க்கை திரும்பக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதுவரை அந்த பகுதிக்கு தேவையான உணவு பொட்டலங்களை JCI என்ற ஒரு தொண்டு நிறுவனமும், அதே போல பசியில்லா நெல்லை அப்படிங்கிற ஒரு தொண்டு நிறுவனமும் தொடர்ந்து வழங்குவதற்குண்டான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. பிரியங்கா, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.